இப்போ சமீபத்தில் பலினோ காரில் ஈசிஆரில் பெண்கள் போயிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்கள ஒரு சஃபாரி கார் அச்சுறுத்தும் வகையில் சேஸ் பண்ணதாக சொல்லப்படுது. அந்த காரில் ஒரு டிஎம்கே ஃப்ளாக் இருந்ததாகவும் சொல்லப்படுது. யார் இந்த சாருன்னு பரபரப்புக்கு நடுவில் யார் இது அந்த கார்னு இப்போ புது பரபரப்பு கிளம்பியிருக்கு. அந்த பெண்கள் இதுக்கான எஃப்ஐஆர் பதிவு பண்ண போனப்போ அதை கூட போலீஸ் ரெடியாக எடுத்துக்கல அப்படின்னும் சொல்லப்படுது இந்த கேஸில். இந்த கேஸ் பார்த்தினா உங்களுடைய கருத்துக்களையும் தகவல்களையும் நேர்களுக்கு சொல்லுங்கள் மேம். கண்டிப்பாக. ஆக்சுவலி சொன்ன மாதிரி ஓயாத குரலாக இருந்துட்டு இருக்கிறது வந்து யார் இந்த சார் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்ருக்கோம். அனானிசிட்டி விஷயத்தில் அது அப்படியே போயிட்டுருக்கு. அது சார்ன்றது ஒரு பக்கம், ரெண்டாவது யார் அந்த ஞானசேகரன் ஆச்சு. அதுக்கு நமக்கு அந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்து நமக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் இன்னொரு பெரிய ஒற்றுமை பார்த்திங்கன்னா அதுலேயும் கட்சி அடிப்படுது, இதுலேயும் கட்சி அடிப்படுது. அதுலையாவது வித் ஃபோட்டோஸ் வேர்ஷன் தான் வேறு வேறு, இதில் கட்சி கொடி அப்படிங்கிற ஒரு விஷயம் அடிப்படுது. அதையும் தாண்டி இதில் இன்னொரு விஷயம் என்ன, கார் அதுவும் தார் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு இதில். ஏன்னா இந்த கேஸில் வந்து ஃபஸ்ட்டு சஃபாரி ஒன்று தான் சொல்லப்பட்டுச்சு ஆக்சுவலி இந்த ஈசிஆர் கேஸில். அப்புறம் தான் தெரிய வந்தது அதில் 2 கார் இருக்குது அப்படிங்கிறது, சஃபாரி ஒன்று தார் ஒன்று. அந்த காரனுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா TN75E6004 TN09BR9988. இதுதான் வந்துட்டு அந்த காரனுடைய நம்பர் ஆக்சுவலி. இப்போ இதில் எல்லாருமே யோசிக்கலாம் TN09 சென்னை ஓகேங்க, அது என்னங்க TN75 கன்னியாகுமரி இதுவாக இருக்குது, அப்போ அங்கேருந்து துரத்திட்டு வந்தாங்களா அப்படிங்கிற ஒரு கொஷின்ஸும் நமக்கு எழுது. நிறைய கொஷின்ஸ். ஓகே, இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்படி நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஃபஸ்ட்டு சொல்லப்பட்ட கதைகள் என்ன, அதுக்கப்புறம் மறுக்கப்பட்டு வந்த உண்மைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகலாம்.